வாசகர் குழுவில் இருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகேசன் தம்பியன். இன்று நான் வாசிக்க இருக்கும் நூலின் பெயர் ஆல்ஃபா தியானம். இந்த நூலின் ஆசிரியர் நாகூர் ரூபி. ஆசிரியரின் இயற்பெயர் AS முகமது ரஃபி. இந்நூலாசிரியர் ஒரு தனியார் கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவராக பணியாற்றுபவர். நூலாசிரியர் அடுத்த வினாடி என்ற நூலின் மூலம் பல லட்சக்கணக்கான வாசகர்களை பெற்றுள்ளார்கள். மாணவர்களுக்காக எழுதிய ஜாலியா ஜெயிக்கலாம் வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் என்ற நூலும் மிகுந்த வரவேற்பை பெற்றது. ஹேமர் எழுதிய இலியட் என்னும் மாபெரும் கிரேக்க காவியத்தை தமிழில் மொழிபெயர்த்திருப்பவர். கம்பனையும் மில்லட்டையும் உப்பாய்வு செய்து டாக்டர் பட்டம் பெற்றவர். சரி, இப்பொழுது நூலின் உள் செல்லலாம். நூலாசிரியர் ஆல்ஃபா தியானம் என்ற நூலினை 10 தலைப்புகளில் மிகவும் ஆழமாகவும் நுட்பமாகவும் விரிவாகவும் நம்மிடம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கின்றார். ஒவ்வொரு தலைப்பிற்கும் ஒரு பொன்மொழியுடன் தொடங்குகிறார்கள். ஒரு தலைப்பிற்கும் மற்றொரு தலைப்புக்கும் தொடர்புடையது போன்று மிக அழகாக இந்த நூலினை எழுதியுள்ளார்கள். நூலின் தலைப்பினை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 1. துருப்பிடித்த இரும்பு துண்டு. 2. தியானம் என்றால் என்ன? 3. அதிர்வுகள் ஓய்வதில்லை. 4. ஆல்ஃபாவும் ஆழ்மனமும். 5. ஆட்டோ சஜஷன். 6. சினிமா பாருங்கள். 7. உயிர் மூச்சு. 8. புள்ளியில் குவிதல். 9. அசையாதே. 10. ஆல்ஃபா தியானம். இந்த 10 தலைப்புகளில் முதலில் நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதும், அதன் பிறகு தியானத்தின் முக்கியத்துவம், தியானத்திற்கும் அதிர்வுகளுக்கும் உள்ள தொடர்பு, ஆல்ஃபா தியானம் என்றால் என்ன, ஆட்டோ செஷன் என்றால் என்ன, உயிர் மூச்சு பற்றியும், ஒரு புள்ளியில் குவிதல் என்பதை பற்றியும், உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு, ஆல்ஃபா தியானத்தை எவ்வாறு செய்யலாம் என்பது போன்று இதில் விளக்கியுள்ளார்கள். இவை அனைத்தையும் நாம் இந்த ஒளிப்பேழைகள் முழுவதுமாக கேட்க இயலாது. முடிந்தவரை எவ்வளவு பார்க்க முடியுமோ அவற்றை நாம் பார்த்து விடலாம். முதலில் நாம் துருப்பிடித்த இரும்பு துண்டு என்ற தலைப்பில் உள் செல்லலாம். துருப்பிடித்த இரும்பு துண்டு என்ற தலைப்பில் ஆசிரியர் கொடுக்கும் முதல் பொன்மொழி, புரிதலின் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும் என்கிறார். புரிதலின் செவிகளுக்கு மட்டுமே ஞானத்தின் உதடுகள் திறக்கும். ஆக இந்த தலைப்பில் புரிதலின் முக்கியத்துவத்தை சொல்ல இருக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆசிரியர் நம்மிடம் ஒரு கேள்வியை முன்வைக்கிறார். நீங்கள் மூச்சு விட்டு கொண்டிருக்கும் மனிதரா அல்லது வாழ விரும்பும் மனிதரா? இப்படி ஒரு நம்மிடம் கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? மூச்சு விடாமல் எப்படி உயிர் வாழ முடியும் என்றுதான் நம் பதிலாக இருக்கும். ஆனால் ஆசிரியர் மூச்சு விடுதல் வேறு, உயிர் வாழ்தல் வேறு என்று ரெண்டுக்கும் வித்தியாசம் உள்ளது என்கிறார். மூச்சு விடுதல் உயிர் வாழ்தலை குறிக்கும். தன் உணர்வற்று மயக்க நிலையில் மருத்துவமனையில் படுத்து கிடக்கும் மனிதனும் மூச்சு விட்டு கொண்டுதான் இருப்பான். ஆனால் அவரை நாம் வாழ்வதாக சொல்ல முடியாது. ஏனெனில் அவன் மூச்சு மட்டும்தான் விட்டு கொண்டிருக்கின்றான், அவன் வாழவில்லை என்கிறார். சரிதானே? நம்மளை போன்று இன்ப துன்பங்களை ஹோமோஸ்டேட்டில் இருப்பவர்கள் அனுபவிக்க இயலாது. ஆக மூச்சு விடுவது அதாவது லிவிங், சர்வைவல் அண்ட் லிவிங் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த இடத்தில் ஆசிரியர் நம்மிடம் விளக்குகின்றார். இப்பொழுது நமக்கு சற்று புரிவதாக ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதை, உயிர் வாழ்தலுக்கும் வாழுதலுக்கும் உள்ள வேறுபாட்டை நாம் எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. சரி, அப்படி என்றால் வாழ்தல் என்னால் என்ன என்று நம்மிடம் கேட்கிறார். நம்முடைய பதில், நாம் பிறக்கின்றோம், வளர்கின்றோம், படிக்கின்றோம், வேலைக்கு செய்கின்றோம், தொழில் செய்கின்றோம், சம்பாதிக்கின்றோம், திருமணம் செய்கின்றோம், குழந்தைகளை பெறுகின்றோம். இப்படி நாம் செய்யக்கூடிய அனைத்தையும் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஆசிரியர், இது எல்லோரும் செய்யக்கூடியதுதான், இதுவும் வாழ்க்கை தான், இதுவே வாழ்க்கை என்று என்னுடைய பார்வையில் இதுவே வாழ்க்கை என்று சொல்ல இயலாது. நான் சொல்லும் வாழும் வாழ்க்கை சற்று வித்தியாசமானது என்கிறார். இது நம்மிடம் ஒரு ஆர்வத்தை தூண்டுகின்றது. அப்போது சாதனை செய்வதுதான் வாழ்க்கை என்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது, நான் சாதனை செய்வதை வாழ்க்கையாக சொல்லவில்லை. வாழ்க்கை தான் யார் என்று புரிந்து கொள்ளாத வாழ்க்கை வாழ்க்கை அல்ல. தன்னை யார் என்று புரிந்து கொள்ளும் வாழ்க்கைதான் வாழ்க்கை என்று சொல்கிறார். ஆக
10ஓடு 11ஆக அல்லது ஹோமாவில் இருப்பது போல வாழ்வது வாழ்க்கை அல்ல. முதலில் நாம் யார் என்பதை புரிந்து கொண்டு வாழ்வதுதான் வாழ்க்கை என்கிறார். நான் யார் என்பதை எப்படி நான் புரிந்து நீங்கள் யார் என்று கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று கேட்கிறார். நான் எனது பெயர், நான் இந்த நாட்டை சார்ந்தவன், இந்த மொழியை சார்ந்தவன், இந்த இனத்தை சார்ந்தவன், இப்படி பதிலளிக்கும் பொழுது நீங்கள் ஒரு துருப்பிடித்த இரும்பு துண்டாக இருக்கிறீர்கள் என்று பதிலுரைக்கின்றார். ஒரு துருப்பிடித்த இரும்பு துண்டை நீங்கள் நெருப்பில் நீண்ட நேரம் வைத்திருந்தால் என்னாகும்? நெருப்பினுடைய வெப்பம் அந்த இரும்பு துண்டில் பரிமாற்றம் அடையும். மிகவும் நீண்ட நேரம் வைத்திருக்கும் பொழுது அந்த துருப்பிடித்த இரும்பு துண்டும் நெருப்பு துண்டாகவே மாறிவிடும். நெருப்பு துண்டு போன்று அது ஜொலிக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது நெருப்பில் இருந்த அனைத்து தன்மைகளும் அந்த துருப்பிடித்த இரும்பு துண்டுக்கு பரிமாற்றம் அடைந்துள்ளது. ஆக அதுவும் நெருப்பாகவே ஜொலிக்கின்றது. இதற்கு ஒரு பாரதியாரின் பாடல் வரிகளை நம்மிடம் உதாரணமாக சொல்கின்றார். பாரதியார் பாடல், தீக்குள் விரலை விட்டால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. இதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா என்று கேட்கிறார். அந்த பாட்டில் அவர் என்ன சொல்கிறார்? நம் விரலை நெருப்புக்குள் விட சொல்கிறார் பாரதியார் என்று கேட்கிறார். அப்படி நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடாது. ஆக ஒரு விஷயத்திலிருந்து அதற்கு பின்னால் மறைந்திருக்கும் இன்னொரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அதாவது வெளிப்படையானவற்றிலிருந்து மறைவானவற்றை புரிந்து கொள் என்கிறார். அக்கினியில் இருந்து கொண்டு கூட ஆண்டவனை நீ புரிந்து கொள்ள முடியும், தெய்வீக அனுபவத்தை நீ பெற முடியும் என்று சொல்கிறார். இப்படியும் நாம் எடுத்துக்கொள்ளலாம் அல்லவா என்கிறார். உண்மைதான். நீங்கள் சொன்ன இரும்பு துண்டு உதாரணத்துக்கே வருவோம். அந்த இரும்பு துண்டு நெருப்பில் பட்டவுடன் தன்னை நெருப்பு துண்டாகவே புரிந்து கொண்டது என்று நாம் கொள்ளலாமா என்று கேட்கிறார். அல்லது நெருப்பு துண்டாகவே நினைத்து கொண்டது என்று நாம் கொள்ளலாமா என்று கேட்கிறார். அப்படி சொல்வதை விட, தீக்குள் விரலை விட்டுவிட்டோம் என்று நினைக்காமல் நந்தலாலாவை நாம் தீண்டிவிட்டோம் என்று நினைத்து விட்டால் நாம் இறைவனுடைய ஆண்டனுடைய நிலையை நாம் தொட்டுவிட்டோம் என்ற புரிதலை பாரதியார் இந்த பாடலின் மூலியமாக நாம் சொல்வதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நெருப்பு துண்டு எப்படி தன்னை புடம் போட்டு தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டு ஒரு நெருப்பு துண்டாகவே மிளிர்கின்றதோ, அதுபோன்று உங்களையும் நீங்கள் தூய்மைப்படுத்தி கொண்டு புடம் போட்டு கொண்டு உங்களிடம் இருக்கக்கூடிய உங்களை முழுமையாக புரிந்து கொண்டால் நீங்களும் ஜொலிக்கலாம் என்கிறார். ஆக நீங்கள் முதலில் யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இது எல்லோரும் பல்வேறு ஞானிகள் நம்மிடம் கேட்ட கேள்விதான். நான் யார்? இந்த நான் யார் என்ற கேள்வி, நான் என்பது யார்? இந்த உடலா, அல்லது இந்த உடம்பா, மனமா, அல்லது இந்த உடலில் இருக்கக்கூடிய உயிரா, ஆன்மாவா, அல்லது நான் படித்த படிப்பா, என்னுடைய அறிவா, புகழா, ஆக இது எல்லாவற்றின் கூட்டுத்தொகையா என்ற கேள்வி நம்முள் எழுகின்றது. ஆக நம்மை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனில் என்ன செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் கேட்கும் பொழுது, உன்னை நீ முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ தியானம் செய்ய வேண்டும். தியானம் என்றால் என்ன? எந்த விதமான தியானம் செய்ய வேண்டும் என்றால், தியானம் என்றால் உன்னை புரிந்து கொள்வதற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உன்னை புரிந்து கொள்வதற்கு உனக்கு உதவக்கூடிய ஒரு கருவிதான் இந்த தியானம் என்று கூறி தியானத்தின் முக்கியத்துவத்தை இங்கு விவரிக்கின்றார். தியானம் செய்ய என்று சொன்னவுடன் தியானத்தில் பல்வேறு வகைகள் இருக்கின்றனவே, நான் எந்த விதமான தியானத்தை செய்ய வேண்டும் என்று கேட்கும் பொழுது, நீங்கள் சொல்லக்கூடிய தியானம் எல்லாம் தியானம்
நான் சொல்லக்கூடியது தியானத்தின் தியானம், அதன் பெயர்தான் ஆல்ஃபா தியானம் என்று கூறி இந்த பகுதியை இதனுடன் நிறைவு செய்கிறார் ஆசிரியர். இரண்டாவது தலைப்பு, தியானம் என்றால் என்ன? இதற்கான பொன்மொழி, இறைவனுடன் நான் பேசுவதனாக கொண்டது 10 பகுதிகளாக இருப்பின் அவற்றில் 9 பகுதி மௌனமாகும் என்கிறார் நபிகள் நாயகம். ஆக மௌனத்தின் சிறப்பை பற்றி நபிகள் நாயகம் இந்த பொன்மொழியில் கூறுகின்றார். நாம் முந்தைய அத்தியாயத்தில் ஆல்ஃபா தியானம் என்று முடித்திருந்தோம். ஆல்ஃபா தியானம் என்பதை நாம் பிரித்து பார்க்க வேண்டும். ஆல்ஃபா என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்பு நாம் முதலில் தியானம் என்றால் என்ன என்பதை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஒருவர் ஓஷோவிடம் சென்று, சுவாமி, நான் தியானம் செய்யும் பொழுது சிகரெட் பிடிக்கலாமா என்று கேட்கிறார். ஓஷோ அவரை திட்டி அனுப்பிவிடுகிறார். மற்றொருவர், சுவாமி, நான் சிகரெட் பிடிக்கும் பொழுது தியானம் செய்யலாமா என்று கேட்கிறார். ஓ, தாராளமாக செய்யலாமே என்கிறார். மற்றொருவர், நான் பைக்கு ஓட்டும் பொழுது தியானம் செய்யலாமாக என்று கேட்கிறார். தாராளமாக செய்யலாம் என்கிறார். ஆக இங்கே தியானம் என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்துக்கு நாம் வந்துள்ளோம். தியானம் என்பது அமைதி, விழிப்புணர்வு, தெளிவு, ஆனந்தம் ஆகியவற்றை கொண்டு வரக்கூடிய ஒரு மனநிலை அல்லது மூளையின் நிலை. அது நம் கூடவே பிறந்தது, நம்மோடே இருப்பது, ஆனால் நம்மால் உதாசீனப்படுத்தப்படுவது. நாம் இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், நாணயத்துக்கு 2 பக்கங்கள் உண்டல்லவா? அதே போல தியானத்துக்கும் அல்லது எந்த மனநிலைக்கும் 2 பக்கங்கள் உண்டு. தியானம் செய்தால் அமைதியான மனநிலைக்கு போவோம் என்று வைத்துக்கொண்டால் அதை அப்படியே திருப்பியும் பார்க்கலாம். அதாவது அமைதியான மனநிலைக்கு போவதற்கு வேண்டுமென்றே முயற்சி செய்தால் நாம் தியான நிலைக்கு போய்விடுவோம். இதுதான் விஷயம். தியானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியமும் இதுதான். தியானம் எதையெல்லாம் கொண்டு வரும் என்று சொல்லப்படுகிறதோ அதில் ஏதாவது ஒன்றை நாம் வேண்டுமென்றே இழுக்க முடிந்தால் தியானம் கிடைத்துவிடும். உதாரணமாக, தியான நிலையில் ஒருவர் விழிப்புணர்வோடு இருப்பார். அப்படியானால் வேண்டுமென்றே நாம் விழிப்புணர்வோடு காரியங்களை செய்தால் அந்த காரியம் ஒரு தியானமாகிவிடும். பைக் தியானத்தில் அப்படித்தான். ஓஷோ சொன்ன கதையும் அப்படித்தான். அரவிந்தர் நடக்கும்போதே தியானம் செய்வாராம். அப்படியெனில் விழிப்புணர்வோடு நடந்தால் அதுவே அந்த செயலை தியானமாக மாறிவிடுகிறது. அப்படியானால் உடலை எந்த நிலையில் வைத்திருந்தாலும் தியானம் சாத்தியமா என்ற கேள்வி வருவது இயல்புதான். நாம் தியான நிலைக்கு அஷ்டகோணத்தில் நம் உடலை வைத்து கொண்டு தியான நிலைக்கு செல்ல முயற்சிப்பது சரியானதாக இருக்காது. அதற்கான சில உடலை நேராக அமர வைத்து தியானத்தை மேற்கொள்ள ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். சரி, உடலில் இருந்து இந்த பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறார். இன்று தியானம் என்பது உலகில் பல்வேறுபட்ட மக்களிடத்திலும் ஒரு நிரப்பப்பட முடியாத, மிகவும் தேவைப்படக்கூடிய ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இவற்றையே மூலதனமாக கொண்டு உலகில் பல்வேறு பகுதிகளிலும் பல்வேறு விதங்களில் தியான முறைகளை கற்றுக் கொடுப்பதற்காக பல்வேறு ஆன்மீகவாதிகளும் சாமியார்களும் பல செல்வந்தர்களும் அவர்கள் காலடியில் போய் இருப்பதை நாம் கண்டு வருகின்றோம். ஆக இன்று மனித குலத்தில் புரிந்து கொள்ள முடியாத அல்லது முழுமையாக அதை
நமக்கு முழுமையாகவும் தெளிவாகவும் எடுத்துரைப்பதற்கு சரியான ஆன்மீகவாதிகளும் குருக்களும் இல்லை என்றே தோன்றுகின்றது என்கிறார் ஆசிரியர். நாம் 10 நபர்களிடம் போய் சென்று கேட்டால் 10 விதமான தியானங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இவற்றில் எது சரி என்ற கேள்வியும் நம்மிடம் எழுகின்றது. ஆனால் ஆசிரியர் சொல்லக்கூடிய இந்த ஆல்ஃபா தியானம் என்பது அப்படி அல்ல. இதற்கு நீங்கள் எந்த குருவிடம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் எங்கும் தேடி திரிய வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்களாகவே உங்கள் வீட்டில் இருந்து கொண்டே செய்யக்கூடிய தியான முறை தான் இந்த ஆல்ஃபா தியானம் என்கிறார். ஆக இந்த தியானத்தை ஒரு எளிய கதையின் மூலியமாக நமக்கு மிக சிறப்பாக புரிய வைக்கின்றார் ஆசிரியர். ஒரு அரசர் ஒருவர் இருந்தார். அவர் எங்கே மந்திரி என்று கேட்கிறார். அதுக்கு தளபதியார் சொல்கிறார், மந்திரி தியானம் செய்து கொண்டிருக்கிறார் என்று கூறுகிறார். உடனே ராஜா மந்திரி தியானம் செய்யக்கூடிய இடத்துக்கு வருகிறார். மந்திரி ஏதோ சில மந்திரங்களை உச்சரித்து கொண்டு தியானத்தை செய்து கொண்டிருக்கிறார். தியானம் முடியும் வரை ராஜா அருகில் அமர்ந்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். தியானம் முடிந்த பிறகு மந்திரியார் விழித்து பார்க்கிறார். அரசர் எதிரில் இருக்கிறார். ஓ, மிக அழகாக நீங்கள் தியானம் செய்தீர். நீங்கள் செய்த மந்திரத்தை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார். அதை நான் சொல்ல இயலாது, அனுமதி இல்லாமல் நான் கூற முடியாது என்கிறார். நீங்கள் சொன்ன மந்திரம் எனக்கு தெரியும் என்கிறார். சொல்லுங்கள் என்று கேட்கிறார் மந்திரியார். நீங்கள் சொன்னது காயத்ரி ஜபம் தானே, இதோ பாருங்கள் நான் சொல்கிறேன் என்று கடகட என்று காயத்ரி ஜபத்தை அவர் சொல்கின்றார். உடனே மந்திரி சொல்கிறார், நீங்கள் சொன்னது காயத்ரி மந்திரம் தான், ஆனால் நீங்கள் சொன்னால் பலிக்காது, நான் சொன்னால்தான் பலிக்கும் என்கிறார். உடனே அரசனுக்கு கோபம் வந்துவிட்டது. அதை எப்படி நீ சொல்லலாம், நிரூபித்து காட்டு என்கிறார். உடனே நிரூபிப்பதற்காக மந்திரியார் என்ன செய்கிறார், தளபதியாரை நோக்கி, ஓ தளபதியாரை, இந்த அரசரின் தலையை சீவுவாயாக என்று கட்டளையிடுகிறார். தளபதி திருதிரை என்று முழிக்கின்றார். என்ன ஆனது இந்த மந்திரிக்கு, அரசனின் தலையை வெட்ட சொல்கிறார் என்று மந்திரியின் உத்தரவை செய்ய மறுக்கிறார். வந்தது கோபம் அரசருக்கு. அரசர் இந்த கிரைவனின் தலையை வெட்டு தளபதியாரை என்று உத்தரவிடுகிறார். உடனே வாளை உருவி அரசனின் தலையை வெட்டுவதற்கு கத்தி எடுத்து வாளை எடுத்து வீச முற்படுகின்றான். மந்திரியார் சுதாரித்து கொண்டு சற்று பொறுங்கள் என்று தடுக்கின்றார். மந்திரியார் சொல்கிறார் அரசரை பார்த்து, நாம் இருவரும் ஒரே வார்த்தைகளை தான் பிரயோகம் செய்தோம், ஆனால் என்னுடைய வார்த்தையை அந்த தளபதியார் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் சொன்ன வார்த்தை இதனை, இந்த உத்தரவினை உடனே ஏற்று தளபதியார் என்னை தலையை சீவுவதற்கான வாளை உருவிவிட்டார். இதுதான் நீங்கள் நான் சொல்லக்கூடிய மந்திரத்திற்கும் உங்களுக்கும் உள்ள, நீங்கள் சொன்னதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக தியானம் என்பது பல்வேறு தியானங்கள் இருக்கின்றன. அந்த தியானங்கள் எல்லாம் எந்த மனநிலையில் சொல்லப்படுகின்றது என்பதை பொறுத்து தான் அதற்கான பலன். ஆல்ஃபா தியானம் என்பது ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு நம்மளை உயர்த்தி கொண்டு நாம் கிடைக்க வேண்டியதை கிடைக்க பெற்றுக்கொள்ளலாம் என்கிறார். அதாவது எவ்வாறு நாம் சுவாசிக்கின்றோமோ, நம்மை அறியாமல் நாம் சுவாசிக்கின்றோம். நாம் உண்ணக்கூடிய உணவுகள் அனைத்தும் நமக்கு தெரியாமல் நம்முடைய உத்தரவின்றியே நமக்கு செரிக்கின்றன. அதுபோல நம்முடன் இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் இதை இயக்கி கொண்டிருக்கிறது. அந்த ஆற்றலின் நிலைக்கு சென்று கொண்டு நாம் வேண்டியதை பெற்றுக்கொள்ள முடியும், வேண்டியதை நிவர்த்தி சொல்ல முடியும், வேண்டியதை நோய்களை நாம் குணப்படுத்திக் கொள்ள முடியும். நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எல்லாவற்றையும் அந்த மனநிலையில் இருந்து கொண்டு, ஆல்ஃபா என்ற மனநிலையில் இருந்து கொண்டு இதை எல்லாவற்றையும் செய்து கொள்ள முடியும் என்கிறார் ஆசிரியர். ஆக இந்த ஆல்ஃபா தியானம் என்ற மனநிலையில் இருந்து கொண்டு அந்த மனநிலைக்கு சென்றுதான் இதை செய்வதற்கு பல படிநிலைகளை ஆசிரியர் நம் முன் வைக்கிறார். அவற்றில் மிக முக்கியமாக சொல்லுவது, முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மனிதனுடைய மூளை, அதில் ஏற்படும் அதிர்வுகள், ஆழ்மனம், கற்பனை, நமக்கு நாமே சொல்லிக்கொள்ளும் சொற்கள், இப்படி பல விஷயங்களை தெரிந்து கொண்டுதான் அந்த ஆல்பா தியானத்தை நாம் பயில வேண்டும் என்பதை கூறி இதனுடன் முடிக்கின்றார் ஆசிரியர்.
மூன்றாவது தலைப்பு, அதிர்வுகள் ஓய்வதில்லை. ஐன்ஸ்டீன் ஜீனியஸ் என்பதை 90 விழுக்காடு உழைப்பு என்றும் 10 விழுக்காடு உதிப்பு என்றும் குறிப்பிடுகின்றார். கடல் அலைகளை நாம் கண்ணால் காண இயலும், மின்சார அலைகளை கண்ணால் காண இயலாது. அதுபோன்றுதான் ஒளி அலைகளையும் நாம் காண இயலாது. இவை அனைத்தும் அதிர்வுகளால் ஏற்படுகின்றன. இந்த அதிர்வுகளை ஹெர்ட்ஸ் என்ற அளவின் மூலமாக அளவிடுகின்றார்கள். இந்த அதிர்வுகள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கின்றன. மனித மூளையிலிருந்து ஏற்படக்கூடிய அதிர்வுகளை 4 வகைகளாக பிரிக்கின்றனர். அவைகள் முறையே பீட்டா என்ற அதிர்வு, அது 13 ஹெர்ட்ஸிலிருந்து 40 ஹெர்ட்ஸ் வரையும் இருக்கும் என்று கூறுகிறார்கள். இது விழிப்பு நிலையில் ஏற்படக்கூடிய அதிர்வு என்றும், இவை மூளையின் இடது பாகத்தில் செயல்படுகிறது என்றும், இடது பாகத்திலிருந்து இந்த அதிர்வு ஏற்படுவதாகவும் விஞ்ஞானிகள் குறிப்பிடுகின்றனர். நாம் விழிப்பு நிலையில் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே இந்த பீட்டா நிலையிலிருந்து தான் செயல்படுகின்றோம். பீட்டா நிலையில் உதிப்புகள், அதாவது இன்ட்யூஷன் ஏற்படுவதில்லை. இரண்டாவதாக 7 ஹெர்ட்ஸ் முதல் 13 ஹெர்ட்ஸ் வரை உள்ள இந்த நிலைக்கு ஆல்ஃபா என்று பெயர். இது கனவு நிலைக்கும் நனவு நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையாகும். இதுக்கு டிரான்ஸ் என்று சொல்வார்கள். இது மூளையின் வலது பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வாக சொல்கின்றனர். இந்த நிலை மிகவும் ஒரு உன்னதமான நிலை. ஆன்மீக அனுபவத்திற்கு மிகுந்த பலன் தரக்கூடிய ஒரு நிலையாக இது கருதப்படுகின்றது. அடுத்ததாக 4 ஹெர்ட்ஸிலிருந்து 7 ஹெர்ட்ஸ் வரையும் உள்ள அதிர்வு நிலைக்கு தீட்டா நிலை என்று பெயர். இந்த நிலையில் நல்ல தூக்கம், கனவுகள், ஹிப்னாசிஸ், தியானம் போன்றவைகள், உதிப்புகள் இவையெல்லாம் நிகழலாம். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனுடைய சார்புநிலை கோட்பாடு இந்த நிலையில் தான் அவர் எழுதினார் என்று சொல்லப்படுகின்றது. 4 ஹெர்ட்ஸுக்கும் குறைவாக உள்ள அதிர்வுகளை டெல்டா நிலை என்றும், கனவுகளற்ற ஆழமான தூக்கம் மயக்க நிலையோடும் சமாதியோடும் தொடர்பு படுத்தி பேசப்படுகின்றது. இவை அனைத்தையும் நமது ஞானிகள் பல்வேறு சமயங்களில் ஆழ்நிலை தியானமாகவும் இதை அடைந்திருக்கிறார்கள். இதை சமாதி என்றும் குறிப்பிடுகிறார்கள். இந்த நிலையில் உடலில் உள்ள நோய்கள் அனைத்தையும் முழுமையாக குணமடைய செய்துவிட முடியும் என்றும் கூறுகிறார்கள். 20 ஆண்டுகளுக்கு மேல் தியானம் செய்த ஜென் குருமார்களை பலரை பரிசோதனை செய்ததில் அவர்களுடைய மூளையினுடைய அதிர்வுகள் யாவும் தீட்டாவில் இருந்ததை கண்டறிந்துள்ளனர். மூளையின் அதிர்வுகள் உங்கள் விருப்பப்படி மாற்றிக்கொண்டு அதே சமயம் விழிப்புணோடு நீங்கள் இருக்க முடியுமானால் வருஷக்கணக்கில் நீங்கள் தியானம் செய்து கொண்டே இருக்க முடியும். அடைய முடியாத சாதனைகளை எல்லாம் மிக குறைந்த காலகட்டத்தில் சாதிக்கலாம். இவ்வகை செயல்பாடுகளை மூளை அதிர்வுகளை ஒன்றிணைதல், பிரெயின் சின்க்ரனைசேஷன் என்று சொல்கிறார்கள். 2 பொருள்கள் அல்லது மனிதர்களிடையே பொதுவாக அதிர்வுகள் வித்தியாசமாக இருக்குமானால் அவர்கள் ஓரிடத்தில் பொதுவாக அதிர்வுகள் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் ஒரே இடத்தில் குறிப்பிட்ட காலம் அருகருகே அவர்களை வைத்திருந்தால், பழகிவிட்டால் ஒரே விகிதத்தில் மாறிக்கொள்ளும். ஓர் அறையில் வெவ்வேறு விதமாக அசைந்து கொண்டிருக்கும் பெண்டுலங்களை கொண்டு 10 சுவர்களை கடிகாரங்களை ஒரே சமயத்தில் மாட்டி வைத்தால் கொஞ்ச நேரத்தில் அவை அனைத்தும் ஒன்று போல ஆட ஆரம்பிப்பதை நீங்கள் பார்க்கலாம். சில ஆண்டுகள் ஒன்றாக அன்போடு இருக்கும் கணவன் மனைவியும் வாழ்ந்து விட்டார்கள் என்றால் இவர்களுடைய சிந்தனை இரண்டும் ஒன்றாக இருப்பதை நம்மால் காண முடிகின்றது.
கணவன் டீ வேண்டும் என்று நினைத்த உடனே மனைவி உங்களுக்கு டீ வேண்டுமா என்று கேட்பதை நாம் பல சமயம் பார்த்திருக்கக்கூடும். ஆக எண்ணங்களுடைய அதிர்வுகள் இவ்வாறாக 4 வகைகளாக அமைந்துள்ளதை நாம் கண்டுள்ளோம். இதனுடன் இந்த பகுதியை நிறைவு செய்து எதிர்வரும் தலைப்புகளை அடுத்த வான் வாசகர் வட்டத்தில் தொடரலாம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த பென்னடம் அறநிலையத்தாருக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.